நம்ம இடஒதுக்கீடு கேட்பது என்னன்னு கேட்டா, இவர்களை சார்ந்து எம்எல்ஏவாகிறதை நாங்கள் கேட்கவில்லை. நம்ம என்ன கேட்கிறோம்னா, இந்த செட்டப்பை மாற்ற சொல்லி கேட்கிறோம். விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? இப்ப இருக்கிற இந்த நம்ம நாட்டு ஜனநாயகம் இருக்குத, இது ஜனநாயகம்ங்கிற வகையில் அது பாராட்டத்தக்கதா இருந்தாலும் இது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் தான். எப்படி சித்தாந்தம்? உங்க தொகுதியில ஒரு 1000 ஓட்டு இருக்குன்னு வைங்க. 1000 ஓட்டு இருக்குது, 4 பேர் போட்டிடுறோம். 1000 ஓட்டு இருக்குது. கொஞ்சம் நம்பர் எதுக்கு சொல்றேன்னா, கணக்கு பார்க்க வசதியா இருக்கு. 1000 ஓட்டு இருக்கு உங்க பார்லிமெண்ட் தொகுதியில வைங்க, 4 பேர் போட்டிடுறோம். 3 பேர் என்ன செஞ்சிடறான்? 249 ஓட்டு வாங்குறான். ஒருத்த மட்டும் 253 ஓட்டு வாங்குறான். இப்ப யாரு ஜெயிச்சவன்? 253. 1000 ஓட்டுல 3 பேர் என்ன செய்யறான்? ஒரு ஓட்டு குறையுது. 200 கால்வாசி பிரிச்சுக்கிறங்க. இவனுக்கு 249, இவனுக்கு 249, இவருக்கு ஒன்னு மிச்சமாகுது. இந்த 3 அவனுக்கு கிடைக்குது. 250 சேர்த்து அவனுக்கு என்ன செய்யுது? 3 கிடைச்சிருது. இப்ப யார் ஜெயிப்பா? 251 வாங்கணும் ஜெயிச்சு போடுறான். ஆனா 750 பேர் அவனை எதிர்க்கிறாங்க. ஜனநாயகம் அதிகமான மக்களை தானே பிரதிபலிக்கணும். காவாசி தான் இவனை ஆதரிச்சிருக்கிறாங்க. முக்காவாசி பேருடைய ஓட்டுக்கு எந்த ஒரு மரியாதையுமே இல்லை. இது சரியான ஜனநாயகம் இல்லை. அதாவது மக்கள் எவ்வளவு மக்கள் இருக்கிறான், அதே மாதிரி இப்படி வைங்க. ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள 40 பார்லிமெண்ட் தொகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் திமுக 1000 ஓட்டு வாங்குது. 40லையும் எதுக்கு 1000 மொத்தம் அவ்வளவுதான் ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கிறங்க. திமுக எல்லா தொகுதியிலும் எவ்வளவு வாங்குது? 1000 வாங்குது. அண்ணா திமுக 1005 வாங்குதுன்னு வச்சுக்கிறோம். அண்ணா திமுக எவ்வளவு வாங்குது? எல்லாத்துலயும் 1005 வாங்குது. அப்ப 1005 வாங்கினதுனால 40ல இவங்க ஜெயிச்சிருவாங்க. யார் ஜெயிச்சிருவா? சொல்லி வச்ச மாதிரி இவனுக்கு 1000, அவனுக்கு 1001, 1005 கூட அவனை 1 வச்சுக்குவோம். திமுக வாங்கினது 1000ங்க, அண்ணா திமுக வாங்கினது 1001. 40ல எப்படிதான் நடந்திருக்கு. அப்படின்னு சொன்னா 40 எம்பி யாருதான்? அண்ணா திமுக தான். 40,000 பேர் ஓட்டு. அவன் என்ன 40,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அவனுடைய ஓட்டுக்கு எந்த வேல்யூ இப்ப இல்ல. இத்தனை ஓட்டுனால அவனுக்கு ஒரு சீட்டே கிடைக்கல. 1001 வாங்கின உள்ள போயிடுறான். இந்த 1000 பேருடைய ஓட்டுக்கு என்ன வேல்யூ? இந்த 1000 பேருடைய விருப்பத்தை யார் சொல்லுவா? சொல்ல முடியாது. அப்ப இந்த முறையை மாத்தணும். என்ன மாத்தணும்? ஜெர்மன் ஜனநாயகம் இருக்குது. ஜெர்மன்ல ஒரு ஜனநாயக முறை இருக்குது. அது விகிதாச்சார பிரதிநிதித்துவம். இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப கட்சிகள் தான் போட்டியிடும், ஆள் போட்டியிடாது. விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வந்துச்சுன்னா என்ன செய்யும்? எல்லா தொகுதிகளிலையும் திமுக போட்டியிடும். ஆள் நிக்க மாட்டாங்க, வேட்பாளர் நிக்க மாட்டாங்க, கட்சிக்கு தான் ஓட்டு. அதே மாதிரி எல்லாத்துலயும் அண்ணா திமுக போட்டியிடும். இப்படி வைக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, இவ்வளவு ஓட்டுக்கு ஒரு சீட்டுன்னு வச்சிருவாங்க. 44,000 ஓட்டு வாங்கினவங்க 44 சீட்டு கிடைச்சா, 40,000 ஓட்டு வாங்கினவனுக்கு 40 சீட்டு கிடைச்சு போயிடும். 44,000 ஓட்டு வாங்கியிருக்கான்ல, 1000க்கு ஒரு ஆளை நியமிச்சுக்கலாம். 1000 ஓட்டு வாங்கினவன் என்ன செஞ்சுக்கலாம்? ஒரு ஆளை பிரதிநிதி அனுப்பினான்னு வச்சா, திமுக 44,000 ஓட்டு வாங்குவாங்க. அவன் 1000க்கு ஒன்று எத்தனை பேரை நியமிப்பான்? 44 ஆளை தேர்ந்தெடுத்து அவன் பார்லிமெண்ட் அனுப்பிடுவான். அண்ணா திமுக 40,000 வாங்குவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? அவங்க அனுப்பிவிட்டுவாங்க. நம்ம அங்க 25, அங்க 30, அங்க 40 வாங்கி ஒரு 1000 வருதுன்னு வைங்க, கூட்டணி இல்லாமலே ஒரு ஆளை விட்டுறான். எவன் தயவு வேண்டியதில்லை, கும்பிட வேண்டியதில்லை, தன்னிச்சு நிக்கலாம். வீதாச்சார பிரதிநிதித்துவம் வந்துருச்சுன்னு சொன்னா மொத்த ஓட்ட கூட்டி தமிழ்நாடு பூரா நம்ம எவனு நீ போடாடா, அவன் கும்பிடவும் மாட்டேன், எங்க மக்கள் எங்களுக்கு போட்டா போதும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஒரு 40 லட்சம் ஓட்டு தமிழ்நாட்டில் இருக்குது. 40 லட்சம் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா 40 எம்எல்ஏ 1 லட்சம் பேர் தான் சட்டசபைக்கு இருப்பான். 1 லட்சம் பேர் தான் என்ன செய்வோம்? ஒரு சட்டசபைக்கு இருப்பான். அப்ப நம்ம 40 லட்சம் ஓட்டை நம்ம வாங்க, முஸ்லீம்கள் நம்ம நின்ற வேண்டியது. சமுதாயத்துக்கு ஓட்டை குத்திருவாங்க. மொத்தம் நான் எவ்வளவு வாங்கியிருக்கேன்னு பார்ப்பான். 40 லட்சம் பேர், 40 லட்சம் பேருக்கு 40 எம்எல்ஏ நியமிச்சுக்கமா, நம்ம நல்ல ஆட்களா பார்த்து நியமிப்போம். 40 போயிருவான். இப்ப அவன் குரல் கொடுப்பான். இப்ப கத்த இயலாது. நம்ம அவ்வளவு பேர் இருக்கமே, நம்ம நம்முடைய குரலை பேசலாம். நம்ம செலவழிச்சிட்டு போகலையே, லஞ்சம் கொடுக்கலையே, எந்த ஓட்டு நம்ம வீணாகல. இப்ப நம்ம ஓட்டு கூட வீணா போகும். தனியா நின்றோம்னா வீணா போகும். நம்ம என்ன கேட்கிறோம்? விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் எங்களுக்கு தேர்தல் முறையை மாற்றி எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கிறோம். அது அடைய கொஞ்சம் நாளாகலாம். நம்ம கோரிக்கை அதுதான். அது வென்றெடுத்தா இப்ப நம்ம கும்பிட தேவை இருக்கா இல்லைங்க? நான் சொல்லப்படி வந்தா ஏன் கும்பிடணுங்கிற கூட்டணி தேவைப்படாத,
அது எப்படி இருந்தாலும் நம்ம ஓட்டு இங்க உள்ள 25 அங்க உள்ள இருந்து ஒன்னாவது கூட்ட போறான். நீங்க மதுரையில் 100 வாங்க போறீங்க, திருச்சியில் 100 வாங்க போறீங்க, ரெண்டு ஒன்னா சேர்ந்துக்கிறோமே. ஏன் கூட்டணி யாரோடைய வைக்கணும் ஜெயிக்கிறதுக்காக வேண்டி ஊர் ஓட்டு வீணா போகாது. இப்ப நம்ம சமுதாயத்தின் ஓட்டு வீணா போறது காரணம் என்ன? இந்த பிரிட்டிஷ் ஜனநாயகம் நம்மளை ஏமாத்துகிறது. இந்த முறை தப்பு. ஜெர்மன் ஜனநாயகம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாருடைய ஓட்டு தனிச்சே நிக்கலாம். அப்ப நம்ம எல்லாரும் கூட ஒன்றுபட்டு அனைத்து முஸ்லிம் சமுதாயத்தின் சார்பா நிப்பாட்டி வரும்போது உனக்கு இத்தனை கொடுத்தா கூட தப்பு கிடையாது. அப்ப குரல் கொடுக்கலாம். இந்த மெத்தேட மாத்துறதுக்கு போராடாத வரைக்கும் இதுல போய் நுழைவதனால எந்த ஒரு நன்மையும் கிடையாது. நம்ம கேட்கறது என்னன்னு விளங்காம என்னமோ நம்ம இதுல போயிட்டு 4 சீட்டு தாங்க கேட்கற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. நம்ம கேட்கறது என்னது? இடஒதுக்கீடு என்பது எப்படி கல்வி விளைவிப்பு கேட்கிறோமோ அதே மாதிரி நம்ம கேட்கறது என்ன? விகிதாச்சாரம், பிரதிநிதித்துவம். எங்கள் விகிதாச்சாரத்துக்கு எங்களுக்கு சீட் அங்க இருக்கணும். நம்ம விகிதாச்சாரத்துக்கு கிடைக்காது. நீங்க 40 லட்சம் ஓட்டு இன்னைக்கு வாங்கினாலும் ஒரு எம்எல்ஏ உங்களால் நியமிக்க முடியாது. 40 லட்சம் ஓட்டு அனைத்து தொகுதியில வாங்கினாலும் இங்க 10,000 அங்க 10,000 அங்க 10,000 அவ்வளவு தொகுதியில வாங்கினாலும் அது வேஸ்ட். அவ்வளவு ஓட்டு வேஸ்ட். அந்த வேஸ்ட் ஆகக்கூடிய நிலையை மாற்றணும்னு கேட்கிறோம். ஆனா இது இப்ப நம்ம சகோதரருக்கு விளங்காம என்ன கேட்கிறோம்? என்ன கல்வி வேலை வாய்ப்பு தான் உங்களுக்கு வேலைக்கு சொல்லி இருக்கிறோம். இது இனிமேல் அதுதான் அஜெண்டாவை எடுப்போம். அப்பதான் வேலை முதல்ல இணைஞ்சோம் இந்த வேலை வாய்ப்பு இந்த 3 இதை வாங்கிடுவோம், நெக்ஸ்ட் அதை பார்ப்போம். நம்ம அடுத்த இலக்கு என்னவா இருக்கு? இதை விலைக்கு மக்கள்கிட்ட நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப விழிப்புணர்வு வரும். கொஞ்சம் காத்திருக்க வேண்டும், அந்த மாற்றங்கள் வரும். எல்லாருமே எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. தினமணிலாம் தலையங்கமா எழுதிட்டாங்க. இந்த ஜனநாயக முறை சரியில்லை, பிரிட்டிஷ் முறையிலிருந்து மாறணும், நம்ம அந்த ஜெர்மன் முறைக்கு மாறணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்தா நல்லா இருக்கும். இன்னொரு முறை என்னன்னு கேட்டா ரிசர்வ் முறை. ரிசர்வ் தொகுதினா என்ன செய்யறோம்னா, நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம்ல, எங்க கணக்குக்கு பிரகாரம் தலித் மக்களுக்கு ரிசர்வ் தொகுதி இருக்குல்ல, தலித்துகளுக்கு என்ன இருக்கு? ரிசர்வ் தொகுதின்னு கொடுக்குறான். அதுக்கு என்ன அர்த்தம்னா தலித் மட்டும் தான் போட்டிட முடியும். இந்த மதுரை மத்திய தொகுதி ரிசர்வ்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அதுல தலித்தை தவிர யார் முஸ்லிமோ கிறிஸ்தவரோ செட்டியாரோ முதலியாரோ தேவரோ ஐயரோ யாரும் போட்டிட முடியாது. ரிசர்வ் என்னதான்? ரிசர்வ் ஃபார் தலித்துன்னு அர்த்தம். ரிசர்வ் பாதி எழுத்து சொல்றாங்க, அது தலித்துக்காக ஒதுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க 90% மக்கள் இருந்தா கூட, முஸ்லீம் இருந்தா கூட அது தலித் ரிசர்வ்னு சொல்லிவிட்டான்னு சொன்னா என்னவாயிரும்? அதுல தலித் தான் நிப்பான். எந்த கட்சியுமே திமுகவும் தலித்தா நிப்பாட்டணும், அண்ணா திமுக தலித்தா நிப்பாட்டணும், முஸ்லீம் லீக்கே ஒரு ஆள் நிப்பாட்ட விரும்பினா கூட யார் தான் நிப்பாட்டணும்? தலித் தான் நிப்பாட்டணும். ரிசர்வ் அவங்களுக்கு ஒதுக்குனது. அந்த மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நமக்கு ரிசர்வ் தொகுதி கேட்கலாம்ல. நாங்க எத்தனை இருக்கிறோம்? 234 தொகுதிகள்ல ஒரு 40 தொகுதி முஸ்லீம் ரிசர்வ், தலித் ரிசர்வ் இருக்குமா? என்ன செய்யணும்? முஸ்லீம் ரிசர்வ் கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா அது சாத்தியப்படும். அதுல கூட நம்ம நமக்கு தான் நிக்க முடியும். நம்ம போராடவும் தேவையில்லை. எந்த பயில வந்தாலும் முஸ்லீம் தான் வரப்போறான். நம்ம என்ன பண்ணிட்டு போயிருவோம்? 40 தொகுதி ஒதுக்கி கொடுத்தான்னு சொன்னா சண்டையே நம்மளுக்குள்ள நடக்கும். இந்த 40 தொகுதியிலையும் எல்லா கட்சி சார்பும் முஸ்லீம் தான் நிற்பான். தோக்குறவனு முஸ்லீமா தான் இருப்பான். கன்ஃபார்மா 40 உள்ள போயிருவான். ஆனால் அதுல என்ன பிரச்சனை வரும்னு கேட்டா, உங்களுடைய நம்பரை ஒத்துக்கிற மாட்டான். கணக்கு இல்லை. 40 லட்சம் கிடையாது, நீங்க ஒரு 2 லட்சம் தான் இருப்பீங்க, நாங்க கணக்கிடுறோம், 2 தொகுதி 3 கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கணக்குக்கு தரமாட்டான். அப்ப ஒரு தடவை இந்த பிரதேச நம்பரை காட்டிட்டா அப்புறம் வாங்கலாம். இப்ப நம்ம எவ்வளவுங்கிறத ஒத்துக்கிற தயாரா இல்லை. அரசாங்கம் என்ன இல்ல, நம்மளே 3 4 இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம 13 இருக்கு நம்ம இருக்கிறோம் தமிழ்நாட்டில். அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? நீங்க 4 தான் இருக்கிறீங்க. 4 இருந்தா என்ன வந்துட்டு போனா ஒரு 2 ரிசர்வ் தொகுதி தரலாம் சட்டசபையில். அதை விட கூட வந்துட்டு தானே இருக்கு. இப்ப 2 விட கூட உள்ள போச்சுன்னு இருக்கிறாங்க. நம்ம கணக்குப்படி கிடைக்காது. அதுவும் நல்ல முறை தான். ஆனால் அது என்ன செய்யணும்? சரியான புள்ளி விவரங்களை எடுத்து நம்ம கணக்கை உறுதிப்படுத்தினால், அதுக்கு பிறகு ரிசர்வேஷன் தந்தால் அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கிறது. அதை தந்தாலும் ஓகே தான். கணக்கு எடுத்து புதிய கணக்கெடுப்பு நடத்தி அதுவும் நம்ம கேட்கலாம். அது தப்பு கிடையாது. ஆனா அதை விட இது சிறந்ததா இருக்கும்.